ஆண்டவருக்காக தசம பாகத்தை கொடுக்கு. ஹல்லேலூயா. அப்ப தசம பாகம் கொடுக்கும்போது யாருக்குரியது? அது தேவனுக்குரியது. அப்ப தேவனுக்கு நான் கொடுக்கும் போதெல்லாம் நான் தேவனை கனப்படுத்துறேன், தேவன் தான் முதன்மையா வைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனை நான் முதன்மையா வச்சுட்டுனா, தேவனை முதல்ல வச்சுட்டுனா, எனக்கு எல்லாத்தையும் தேவன் சந்திக்கிறவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அவ்வளவுதான். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இல்லைங்களா? தீர்க்கதரிசி சொல்றாரு, எனக்கு சுட்டு கொடு அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க? அதை சுட்டு கொடுக்குறாங்க. சுட்டு கொடுத்தவர்னு பார்த்தோன்னா வந்துகிட்டே என்ன பண்ணுது? இருக்குது. குறையவே எத்தனை வருஷம் குறையல? கிட்டத்தட்ட 3.5 வருஷம். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க மனுஷன் தான் வாங்குறாரு, மனுஷன் தான் சாப்பிட்றாரு. ஆனா தேவன் அந்த மனுஷனை அழைச்சதால, தேவன் அந்த மனுஷன் தெரிஞ்சு கொள்ளத, தேவன் அழைச்சி தெரிந்து கொண்டு அந்த வீட்டுக்கு அனுப்புனதால, ஹல்லேலூயா, இங்க போய் அந்த தீர்க்கதரிசி பேசும்போது என்ன பண்ணுது? அது அவங்க கொடுக்கும்போது அங்க பெரிய வளர்ச்சி என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தேவன் என்னை அழைச்சிருக்கிறார், தேவன் என்னை தெரிஞ்சிருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கும்படியா, என்னை உயர்த்தும்படியா நான் தேவனை கொடுக்கும்போது. ஹல்லேலூயா. ஏன்னா முதல் மனுஷன் விழுந்து போறான் இல்லையா? அவன் எதுல தான் விழுந்து போறான்? எப்படி விழுறான்? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இந்த கனி விருட்சத்தின் கனியை புசி, நன்மை தீமை அறிய கனியை என்ன பண்ணாத, புசிக்காத, புசிக்கும் நாள்ல சாகவே சாவாயின்னு சொல்றாரு, சொல்லிட்டாரு பாருங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் எல்லா கனியும் புசிக்க நல்ல கனி வச்சுட்டு சாகக்கூடிய கனி வச்சிருப்பாரா? இல்ல, அது சாகக்கூடிய கனி இல்லைங்க, நன்மை தீமை அறிந்த கனி தான், சாக வைக்கிற கனி கிடையாது. அந்த நன்மை தீமை என்பது என்னகிட்ட இருக்குது. அதை என்ன நம்பி நீ வரணும். ஹல்லேலூயா. என்ன நம்பி சேவிக்கணும், என்ன நம்பி வாழணும், எனக்காக வாழணும். அப்ப எல்லா விருட்சத்தின் வாழ்வுக்கு நல்ல விருட்சத்தை கொடுக்க, வாழ்வுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கிற கனியெல்லாம் நீ புசிக்க. ஆனா இந்த ஒரு கனியை மட்டும் அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த தசமபாகத்துல முதல் 10% தான் நன்மை தீமை. அதை நீங்க கத்தர் கொண்டு கொடுக்கும் போதெல்லாம் கத்தர் அதை கனப்படுத்துறவர் என்ன பண்றாரு? அப்ப சாகவே சாவேன்னா சாகடிக்கிறதுக்காக அவர் வைக்கல, ஒரு வாழ்வை உனக்கு உண்டாக்கும்படி அதை வச்சுக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சு. அந்த 10% தான் உங்க வாழ்வு என்ன பண்ணுது. அப்ப 10% நீங்க கொடுக்கும்போது மீதி இருக்கிற 90% பரிசுத்தமா மாறுது. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இல்லையா? நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த தேவன் பரிசுத்த தேவன் கொடுக்கும்போது அசுத்தமா உள்ளது எல்லாம் பரிசுத்தமா என்ன பண்ணுதான்? மாற்றப்படுது. ஹல்லேலூயா. அப்படி மாறும்போது பரிசுத்தமான எல்லாம் அசுத்தமான காரியத்தை நீக்கி எல்லாவற்றையும் பரிசுத்தமா என்ன பண்ணும்? மாற்றும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் சொல்லும்போது நம்ம சொல்றது அப்படி எப்படி நீங்க நினைக்கிறதுன்னா, பரிசுத்தமானா நான் எந்த தப்பும் அந்த மாதிரி சொல்ல, ஒழுங்கின்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை, ஒழுங்கின்மையா வாழ்ந்துட்டு ஒழுங்கா உங்க வாழ்க்கை என்ன பண்ணாது? மாற்றும். எது மாற்றும் தெரியுமா? அந்த 10%. ஹல்லேலூயா. அப்ப தசமபாகம் கொடுக்கிறேன், ஒழுங்கா இல்லாத வாழ்க்கையே ஒழுங்கா அதை என்ன பண்ணும்? மாத்து. கண்டிப்பா மாத்தும். ஏன்னா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வேணும். இடங்கொள்ளாமல் போகணும், வாழ்க்கை மாறணும், எண்ணங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும், பேச்சு மாறணும், எல்லாம் மாற்ற வைக்கும் அது. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க. தசமபாகம் கொடுக்கிற நீங்க ஆசீர்வாதம் வார்த்தையும் பேசணும்.